ஒரு கிராமத்துல முத்தையாங்கிற விவசாயி தன் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தாரு. முத்தையா அந்த கிராமத்துல இருக்கிற ராமையா பண்ணையார் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு வந்தாரு. ஆனா அவர் குடுக்குற கூலி கொஞ்சம் கூட இவங்க குடும்பத்துக்கு பத்தல. அப்படி இருக்க ஒரு நாளு முத்தையா மனைவி முத்தையா கிட்ட, என்னங்க, ஐயா கொடுக்குற கூலி நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட பத்தலைங்க. அரை வயிறு கால் வயிறு சாப்பாடு சாப்பிட்ற நிலைமையா இருக்குங்க. நம்ம வருமானத்துக்கு நம்ம குடும்ப வருமானத்துக்கு ஏதானும் பண்ணுங்களேன். கவலைப்படாதம்மா, நம்ம கிட்ட தான் ஒரு சின்னதா விவசாய நிலம் இருக்குதுல்ல. பண்ணையாரு நிலத்துல விதை நெல்லெல்லாம் விளைச்சாச்சுமா. மீதி அவர்கிட்ட கொஞ்சம் விதை நெல் இருக்கும். நான் போய் கேட்டு அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் விதை நெல்லை வாங்கிட்டு வரேன். நம்ம நிலத்துலயும் கொஞ்சம் விதை நெல்லை போட்டு விளைக்கலாம், சரியா? அப்படின்னு முத்தையா அவனோட மனைவி கிட்ட சொல்லிட்டு பண்ணையார் வீட்டுக்கு கிளம்புனான். பண்ணையார் வீட்டுக்கு முத்தையா போனதும் பண்ணையாரு, வாடா முத்தையா, ஞாயிற்றுக்கிழமை அதுமா வந்திருக்க, என்ன விஷயம்? இல்லைங்க ஐயா, உங்களோட நிலத்துல விதை நெல்லெல்லாம் விதைச்சாச்சு இல்லைங்களா? அதுக்கு ஐயா வருமானம் என் குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட பத்தலைங்கய்யா. உங்ககிட்ட இருக்கிற மீதி நெல் இருந்துச்சுன்னா அதை கொடுத்தீங்கன்னா என்னோட சின்ன விவசாய நிலத்துல நான் விதைச்சிடுவேன்யா. அப்படின்னு பண்ணையார்கிட்ட முத்தையா சொன்னான். ஆனா பண்ணையாருக்கு விதை நெல்லை கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால பண்ணையாரு, அடடே, இப்பதான் வெள்ளசாமி வந்து விதை நெல்லை வாங்கிட்டு போனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்திருக்க கூடாது. விதை நெல்லை கொடுக்க பண்ணையாருக்கு விருப்பம் இல்லைங்கிறத முத்தையா புரிஞ்சுக்கிட்டான். அதனால முத்தையா சரி வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான் முத்தையா. வீட்டுக்கு வந்ததும் முத்தையா மனைவி முத்தையா கிட்ட, என்னங்க, ஐயா விதை நெல்ல கொடுத்தாரா? அதுக்கு முத்தையா, இல்லம்மா, ஐயாக்கு விதை நெல்லை கொடுக்க விருப்பம் இல்ல, நம்ம வேற வழி எதனா இருந்தா பாத்துக்கலாம், சரியா? அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. அப்படி இருக்க ஒரு நாள் முத்தையா தன்னோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப ஒரு பறவை பறக்க முடியாம பறந்து வந்து அந்த வயல்ல விழுந்துடுச்சு. அந்த பறவைய கையில் எடுத்து பார்த்த முத்தையா அந்த பறவைக்கு கால் உடைஞ்சிருக்கிறத பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த பறவைய வீட்டுக்கு கொண்டு போய் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு அந்த குடும்பமே அந்த பறவைய பத்திரமா பார்த்துக்குச்சு. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பறவை, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன, பறவை பேசுதா? ஆமா, நான் பேசுவேன். என்ன, சில பசங்க கல்ல எடுத்து அடிச்சதால என் கால் உடைஞ்சிருச்சு. நான் பறக்க முடியாம வந்து அந்த நிலத்துல விழுந்துட்டேன். அப்பா ஐயா தான் என்னை பார்த்து தூக்கிட்டு வந்து எனக்கு வைத்தியம்லாம் பண்ணி இந்த குடும்பமே சேர்ந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அந்த பறவை அங்கிருந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வீட்டில் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்ப முத்தையாவும் அவனோட மனைவியும் வெளியில வந்து பார்த்தாங்க. என்ன அதிசயம், அந்த பறவை அங்க வந்து பறந்து நின்றுட்டு இருந்தது. அந்த பறவை அவங்கள பார்த்து, ஐயா, நீங்களும் உங்க குடும்பமும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதனால நான் எதனா நன்றி கடன் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் உங்களுக்கு 3 விதைகளை கொடுக்குறேன். அதை உங்க வீட்டு தோட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா நட்டு வைங்க. மறுநாள் எழுந்து பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை முத்தையா கிட்ட 3 விதைகளை கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு. முத்தையாவோ பறவை சொன்ன மாதிரியே விதைகளை அவன் நிலத்துல நட்டு வச்சான். காலையில எழுந்து பார்த்த உடனே முத்தையா, அட என்ன அதிசயம், ஒரே நாள்ல 3 தர்பூசணி பழங்கள் விளைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் வீட்டில் கட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன அதிசயம், அதில் பெரிய தங்க புதையல் கிடச்சிருந்தது. அந்த புதையலை வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.